ஞானமுழுக்கு ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே திருச்சபை சார்பாக வாழ்த்தி உபயோகிச்சு கொள்கிறேன். வந்திருக்கிற குடும்பத்தாரர்களையும் இந்த திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்தி உபயோகிச்சு கொள்கிறேன். அன்றைய பெரிதான கரம் இந்த பிள்ளைகளோடு கூட பெரிதாக ஞாபகம் எடுக்க போகிற பிள்ளைகளோடும் தேவ பிரசனம் இருப்பதாக நம்ம அனைவரும் எழுந்திருந்து பாடல் எண் 27 நம்ம அனைவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு பாடுவோம். பாடல் எண் 27 முதல் பகுதியிலே 27வது பாடல். சேர்மிகு வான்பூமி தேவா தோற்றம் சிற்சிப்பியாவின் சேர்மிகு வான்பூமி தேவா சோத்ரம் சிற்சிப்பு யாவையும் படைத்தாய் சோத்ரம் ஏதுனனே சோத்ரம் அடியா திரங்கிடுவாய் சோத்ரம் மனேசா நேர்மிகு அருள் திரு அன்பாய் சோத்ரம் ஏற்றமுகடியார்களின் சோத்ரம் ஆமனனே சோத்ரம் உனதே அன்பினுக்கே சோத்ரம் மனேசா ஜீவன் சுகம் நலம் யாவுக்கும் சோத்ரம் தினம் தினம் அருள் நன்மை ஆகவும் சோத்ரம் ஆவலுடன் சோத்ரம் உனதே அன்பினுக்கே சோத்ரம் மனேசா ஆத்தும நன்மைகள் ஆகவும் சோத்ரம் அதிசயம் நடத்துவதாகவும் சோத்ரம் சாற்றுகிறோம் சோத்ரம் உனது கரும் அன்புக்கே சோத்ரம் மனேசா மாறா பூரண நேசாய் சோத்ரம் மகிழோட ஜெபமொழி மாலையில் சோத்ரம் கருவாய் துணை சோத்ரம் இந்த கருணமே ஒரு சோத்ரம் மனேசா. வேத வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வசனம் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20 24 வரை வசனங்களை நான் படிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 20 24 வரை. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொடுத்தரை கதையை கொண்டு வந்து அடியுங்கள். நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி அவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மகா உன்னதங்களிலே வாசம் செய்து பூமியின் மனப்பக்களாக என்னை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே இந்த ஆலயத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே திருமணத்துக்கு எடுக்க போகிற பிள்ளைகளுக்காக வச்சிருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளோடு தேவ கரம் இருக்க வேண்டும் ஆட்சிக்கின்றோம். அவர் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசனமும் வழிநடத்தலும் அதிகமாக இருந்து ஆண்டவரே, இது முதல் ஆண்டவருடைய பிரசனத்திலே அவர்கள் வழிநடந்து ஆண்டவரே அவர் வாழ்க்கையிலே நல்ல உயர்வுகளையும் நல்ல கிருபைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு அதிகமாய் தர வேண்டும் ஆட்சிக்கின்றோம். அவருடைய பெரிதான கிருபை அந்த பிள்ளைகளோடு இருக்கிறவர்களோடு கூட இருக்கிற மூத்த போதர்களோடு இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு அந்த திருமணத்தை வழங்கும் பொழுது அவருடைய பெரிதான கிருபை அவரோடு இருந்து நல்ல வசனங்களை ஆவிக்குரிய வசனங்களை
தாசன் மூலமா நான் கேட்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கர்த்தர் இயேசுவின் பேரால் நல்ல பிதாவே. ஆமென். ரிசல்ட் சார் விசேஷ பாடங்கள் படிக்கொண்டு படிக்கும் தேவையில் ஆண்டு சமூகத்தை உருவாக்க கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த நாளை கர்த்தருக்குள் பிறக்கும் பிள்ளைகளை என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை கேட்கிறேன். இப்போது கூட அங்கே தேவன் இந்த பாடலை பாடினார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினே பாடலை படித்த அம்மா அவர்களுக்கு திருச்செந்தூர் சார்பில் நன்றி வழியிலே நமக்கு தேவை செய்தியை மூத்த போதகர் அவர்கள் நமக்கு வழியிலே வழங்குவார்கள். அவர்கள் அப்படி அநேகமான ஊழியங்களை செய்து அநேக பகுதிகளில் ஊழியம் செய்து தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆசை அவருடைய கிருபையும் வழிநடத்தும் அவரோட கூட இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தாமே இந்த தெய்வ பிரசனத்திலே அவர்கள் நாளிலே தெய்வ செய்தியை அவர்கள் திருச்சுவைக்கு வழங்குவார்கள்.
சபைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு டபுள் சந்தோஷத்தோட வர்றது. ஏன்னா இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த சுந்தரபுரத்தில் முதல்ல சுந்தரபுரம் ஆண்டவர் பாருங்க, ஒன்று சுந்தரபுரம், அதில் ஒரு ஆளை பிடிச்சார். அது எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இங்கே போயிட்டு இருந்தவரை அப்படி தூக்கி இங்கே போட்டார். ஊரை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை வச்சு தான் இங்கே வந்து இந்த சபை ஆரம்பிச்சிருக்கு. அதில் யார் யார் கை கொடுத்தாங்களோ, யார் யார் அந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைத்தாங்களோ, ஒருத்தராவது அவங்க சரியாக அப்படின்னு சொல்றது இல்லை. எல்லாம் நல்லா இருக்காங்க. படிவெடுத்து போன பிள்ளைங்க அவங்க கேட்பாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து வேலை செய்கிறதுல இந்த வட்டாரத்தில் இருக்கிற ஆண்களை மாதிரி யாரும் பக்கத்தில் வந்து நிறைய பேருக்கு போடுவாங்க. அவ்வளோ உழைப்பாளி. நம்ம வாங்குகிற காசு வீட்டுக்கு வந்து சார், அதான் பிரச்சனை. வட்டாரத்திலே ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே குட்டிகளும் எங்கள் வீட்டில் இருப்பாங்க, தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா போய் வேலை செய்வோம், நல்லா வேலை செய்வார், நல்ல சம்பளம் வாங்குவார், வீட்டுக்கு வந்து சார் வர வீட்டுக்கு வந்து சேரங்களும் பரவாயில்ல, வர வழியிலேயே போட வேண்டியெல்லாம் நல்லா போட்டு தம்முன்னு வரும். வீட்டுக்கு வரும்போது எலி குட்டிகள்லாம் ஓடி போய் கொஞ்சம் போய் வாங்கிட்டேன். அதை மாதிரி சில குட்டிகள்லாம் ஓடி போய் ஒழியணும். நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. மனைவி நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது, யாரும் போக முடியாது, வர முடியாது. அது நீங்கள் அந்த கதையை ஒரு நாளைக்கு சொன்னீங்கன்னா நான் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அனுபவம் வந்து பார்த்து வேலை செய்கிறவங்க வேலைக்கு போகணும், சம்பளம் போகணும், வீட்டில் வந்து ஆண்டவரையும் சொல்லிக்கோ கொடுக்கணும், பிள்ளைங்க அன்பாக பழக்கணும், மனைவி அன்பாக கவனிக்கணும், வீட்டுக்கு வேண்டிய காரியங்களுக்கு முதல்ல கொடுக்கணும், கோயிலுக்கு வரணும். இப்படியெல்லாம் நம்ம மாற்றங்கள் வந்து நல்ல பழக்கத்தில் வச்சுருக்காரு. ஆண்டவர் சொல்லி சுகத்தை கொடுத்து கருத்து கொடுத்து வச்சுருக்காருன்னு இங்கே வந்து அவருக்கு ஒரு காணிக்கை இந்த சபை சாதாரண சபை ஒரு வருஷத்தில் ஆண்டவருக்காக எவ்வளவு அவங்க தரமாக கொடுக்குறாங்க, தியாகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே மேல் இடத்துல பேசுவோம். அந்த அளவுக்கு இந்த சபை பேர் இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு சில ஆசைகள்லாம் நிறைவேறும். இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு நிறைவேறது தான் எனக்கு நம்பிக்கை. ஆமாம், ஏன்னா அன்னன்னைக்கு இருந்த காரியங்கள் அப்படி இப்படி எல்லாம் போச்சு. சாத்தா விடுவோம்னா அப்படி இப்படிலாம் போச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறாங்கன்னு வரும்போதே காது போயிடுச்சு. அந்த 3 பேர் அப்படின்றது இங்கே வந்து ஆண்டவருடைய திட்டம் என்ன அப்படின்னா, இங்கே வழிக்கு ஓடுற மாதிரி இந்த சபை இருக்கணும், இடமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விருப்பத்தோட நிறைவேற்றணும். அப்புறம் அந்த இப்போ எங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுக்கு இன்னைக்கு இந்த சர்க்கிளுக்கு கொஞ்சம் லேசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அம்மா சொல்லுறது சரிதான், இதிலேருந்து நம்ம வந்து ஒரு ஒருத்தனை தீர்மானம் பண்ணுவோம்னா இதிலேருந்து அந்தவங்க எப்படி எப்படி கொண்டாரு அப்படி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி
இன்னைக்கு இந்த ஞானஸ்தானம் கொடுத்தார். ஆண்டவர் வந்து எல்லாமே அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவருக்கு நாம ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை இல்லை, ஒரு வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம் மட்டும் இல்லை, ஆசீர்வாதம். ஆலோசனை, வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். இது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பாக்கியமான வாக்கு தத்துவம், ஆலோசனை, வாக்கு தத்துவம், ஆசீர்வாதம். வீட்டை விட்டு எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு தனக்கு சேர வேண்டிய சொத்தை அப்பா செத்த பிறகு தான் கேட்கணும். இந்த கலாச்சாரத்தின்படி அப்பா செத்த பிறகு தான் கேட்கணும். அவன் உயிரோடு இருக்கும் போதே போய் அந்த அப்பாட்ட என் வாழ்க்கையில் எனக்கு வர்ற சொத்தை நீங்க பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவருக்கு உயிரோடு இருந்தும் செத்துட்டேன் அப்படின்றாரு. ஏன் நான் சாகுமறை நான் எழுதி வச்சுட்டு போனேன், அது அந்த மகனுக்கு சுதந்திரமா கிடைக்கணும் அப்படின்றது ஒரு நீதி, கலாச்சாரம், வேத சத்தியம், உண்மை. அதுக்கு நேரம் மாறா இவன் புரட்சி பண்றான் பாருங்க. அதை இன்னைக்கே எழுதி கொடுத்துரு, நீ நாளைக்கு செத்த பிறகு நான் வந்து வாங்குறது, நீங்க செத்துட்டே நடத்திட்டு நான் வாங்கிட்டு போயிட்டு என் காரியத்தை பார்க்குறேன்னு சொல்லி அவன் வாங்கிட்டு போனான்னு சொல்லி இந்த கதை நமக்கு கெட்டகுமார் கதை தெரியாதவங்க யாருமே கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சு. அதை மாதிரி நான் திருப்பி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கணும்னு அவசரம் இல்லை. போனான் குஷ்டரோடி. ஆமாம், எனக்கு தெரியல. அப்படி பார்த்துருவேன். போன வாரம் 2 பேரும் வீட்டில் இருந்து புறப்பட்டாங்க. அம்மா சொல்லுது, என் கையில் இருக்கிற வேலையை வச்சு நான் வந்து ஒரு சட்டையை தைச்சேன்னா 1500 ரூபா கிடைக்கும். அது மாதிரி 4 சட்டை தைச்சேன்னா போதும். அவர் சொல்றாரு, நான் இங்கேயும் எங்கேயுமா விளையாட்டுக்காக போய் அந்த பூங்காவிலேயே அங்கேயும் எங்கேயும் போயிட்டு ஜேசிபியில் ஏறி இறங்கி போனேன். அங்கே இருந்தவருக்கு இது எடுறா அதை எடுறன்னு சொல்லும்போது எடுத்துக்கிட்டு கொடுத்தேன். அதோட தொடச்சி கொடுத்தேன். அவர் ஒரு நாளைக்கு ஓட்டி பாருடான்னாரு, ஓட்டி பார்த்துட்டேன். ட்ரைனிங்கும் போகல, எங்கேயும் போகல, படிக்கிறதுக்கும் போகல. அவன் படிச்சுட்டான். அவரை விட நல்லா ஜேசிபி ஓட்டான். அவன் சொன்னா, எனக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்ட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் போன இடத்துல அங்கே சொன்னாங்க, எல்லாரும் துப்புரமான ஆள்கள் தானே பல இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒழுங்கானபடி திருமணம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கீங்களா இல்லையான்றதுக்கு முதல்ல நீங்கள் போய் எழுதி வாங்கிட்டு வரணும். அப்போ தான் நாங்கள் இங்கே சேர போகணும். ஒன்று இதெல்லாம் செஞ்சதான் கேட்டு தான் செய்யணும். சும்மா கண்ண முடிட்டு நம்ம யாரும் பரவாயில்ல அப்படின்னு செய்யக்கூடாது. வேலை கொடுத்தோம்ன முதல்ல போய் நீ வீட்டுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த வீட்டில் அவன் இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு உறுதி வாங்கின பிறகு நீ வா, நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னா திடீர்னு இருக்கு. உலகமே இருட்டா இருக்கு. 100 ரூபா தான் கையில் இருக்கு. என்னைக்கு சட்டம் தைக்கிறது, என்னைக்கு மிஷின் வாங்குறது, என்னைக்கு வீடு எடுக்கிறது, என்னைக்கு ஜேசிபி ஓட்டுறது, என்னைக்கு காசு சுத்தம் வாசி நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றது. 4 நாளைக்கு உள்ள தெருவு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அங்கே வந்த உடனே இருந்த கை காசெல்லாம் முடிஞ்சது. காசு இருக்க நண்பர்கள் தேடாமலே வருவாங்க. வாங்கி கொடுக்கறதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க. இந்த காசு கம்மியாகுது அப்படின்ற உடனே ஒன்று குறைஞ்சிரும். இங்கே ஒரு ஆளையும் காலமே சொல்லி பார்த்தா
யாருமே இல்லை. இவன் வாங்கி கொடுத்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வாங்கி கொடுப்பாங்கன்ற நிலைமை ஆகிடுச்சு. யதார்த்தம். அது ஒரு காரியம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, புத்தி தெளிந்து அப்படின்னு அந்த கதையில போட்டு வாழ்க்கையில இன்னைக்கு என்ன ஒரு பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொன்னா புத்தி இல்லை. ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்காரு. எனக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னு அவரு கூட்டி குறைச்சி கொடுக்கல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்காரு. இந்த புத்தி புத்தி தெளிந்த போது இப்படிலாம் செஞ்சுக்கல. எங்க அப்பா வந்து 4 பேர் வச்சு அவர் வந்து வேலை வாங்கி கொடுத்து அவரு பிள்ளைங்களை மாதிரி அந்த வேலைக்காரர்கள் நடத்தி சாப்பாடு போட்டு அதை போட்டு இதை போட்டு எங்களுக்கு சொத்து சுகம் சேர்த்து வச்சு குடும்பத்திற்கு இப்படியெல்லாம் நடத்தினாரு. நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நான் எழுந்து அப்பா வீட்டுக்கு போகிறேன். இந்த கூடுதல் ஞாபகஸ்தானம் எழுதுறவங்க எங்கெங்க இருந்தாலும் என்னென்ன தீர்மானம் பண்ணாலும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆவியானவர் வந்து அவங்ககிட்ட அவங்க வாழ்க்கையில பேசி, அவங்க அப்பா அம்மாட்ட பேசி, சோதரர்கிட்ட பேசி, அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவங்க பாட்டு பாட்டாங்க அவங்ககிட்டலாம் பேசி அவங்க எடு பரவாயில்ல நல்லதுதான் எடு அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணி இன்னைக்கு ஞாபகம் இருக்காங்க. என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா, நான் எழுந்து எங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன். அப்பா வீட்டுக்கு போகிறேன். அப்பா வீட்டுக்கு போனதுனால கிடைச்சது என்ன? அதான் சுருக்கமாக சொல்லப்படுறேன். இன்னைக்கு அதே மாதிரி அவரோட கண்ணால் பார்க்க முடியாது, இந்த ரூம்லையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் உண்மையிலேயே உண்மை அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். வரும்போது மகன் எப்படி இருப்பான் பார்த்தா என்ன இருப்பாங்க. 20 வயசுலேயே 40 வயசு கிழமை மாதிரி ஆயிட்டாங்க. சதையெல்லாம் எப்படி இருக்கும், இப்போ வந்து எலும்பு நாள் தோல்மா வந்துருக்கேன், 10 நாளைக்குள்ள எலும்பு தோல்மா வந்துருக்கேன் அப்படின்னு யோசித்தாலும் அப்பா வந்து அன்பான கண்கள் அவருக்கு இருக்கிறதுனால அந்த அன்பின் கண்களால் அவரை பார்த்து ஓடி போய் வயசானவங்க ஓடுறது என்ன ஓடுது. வயசானவங்க ஓடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த மகனை விட்டு பிரிஞ்சது, அந்த மகன் இப்படி போய் கேட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி என்னைக்கா ஒரு நாளைக்கு வந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லி அந்த பக்கமே பார்த்து பார்த்து கண்டு பூத்து போச்சு. இன்னைக்கு வரான், ஓடுறாரு. ஓடி போய் கட்டி அணைத்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். இன்னைக்கு 3 பேருக்கும் ஆண்டவர் உங்களை ஓடி வந்து கட்டி அடைத்து முத்தம் கொடுக்க போறாங்க. என்ன முத்தம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற முத்தம் இல்லை. இது வந்து பாவ மன்னிப்பு. கடந்த காலத்தெல்லாம் நான் மறந்துட்டேன், புதுசா நான் ஒரு திருப்பந்த ஒரு வாழ்க்கையில் கொண்டாடுறேன்னு சொல்லி அவங்க வந்து தீர்மானம் பண்ணி ஒரு புத்தம் கொடுக்கணும்னா எல்லாருமே செய்வாங்க. கணவன் மனைவி அவங்க எல்லாரும் பார்க்குற கலருக்கு புத்தம் கொடுத்தாலும் சரி, அல்லது மறைமுகமாக புத்தம் கொடுத்தாலும் சரி, அதை கொடுக்காம இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வேலைநாட்டில் கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் வந்து கொண்டு கண்டுபிடிப்பாங்க. வெள்ளைக்கு வருது, நம்ம நாட்டுக்கும் வருது. அதில் ஒரு பையன் ஒரு பிள்ளைய கண்டு வச்சான். அவன் பார்த்த உடனே அவனுக்கு உயிரா இருக்கு. இந்த பிள்ளைய நான் எப்படியாவது என் வாழ்க்கையில கட்டினா தான் எனக்கு வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் அடிக்கணும், எழுதியில் எல்லாத்துக்கு நின்று போயிருந்தேன். அவ்வளோ துணியா தெரியும். அதில் போனால் அந்த பிள்ளை வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து ஒழுங்கா பெற்றோர்களுக்கு வந்து பாடம் படித்து பள்ளிகளுக்கு ஒழுங்கா போய் நல்ல முறையில் ஒழுக்கமாக வாழ்க்கை நடத்தவங்க வாழ்க்கை நடத்துறதுல அது
அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நீ வந்து நல்லா படி, ஒரு வேலையை பாரு, என்னை அப்படி உனக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் நேரம் வரும்போது அதை வந்து கேட்க வேண்டிய கேட்டு அதை ஒழுங்குபடுத்தி எனக்கும் பிடித்தந்தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நல்ல பையன்தானே அப்படின்னு சொல்லவே அவன் வந்து என்ன செய்யணுமோ செய்யறது கிடையாது. அடுத்து 4 நாள் கழிக்க பிறகு கதை கொஞ்சம் சொல்லிடுவோம். இடத்துல என்ன ஒன்று குடும்பம் அப்படின்னு அப்பாட்ட நீ வந்து ஒரு வார்த்தை பேசினாக்கா பேசி முடிச்சுட்டேன்னா அதனால ஒரு நாள் வந்து பிள்ளையை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. நல்ல பெரிய பணக்காரன் பொண்ணு, அதுக்குள்ள நல்ல சௌகரியமாக பழக்கம் இருந்துச்சு. போய் கதவு தட்டினோடனே அங்கே யாரோ வந்து கதவு திறந்தாங்க. திறந்தா வந்து தம்பி நிற்கிறான். என்ன கேட்டால் இந்த மாதிரி நான் பார்க்கலிக்கு வந்தேன். பார்க்கலிக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. பையன் எங்கே போனோம் அப்படின்னு புத்தகம் பார்த்தா வீட்டில் பையனை காணும். என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த தோட்டத்துக்கு பின்னால் பழமரம் இருக்கு. எப்படி சொல்லிச்சு, கொய்யா மரத்தில் ஆப்பிள் பழம் பறித்து தொங்குற நேரத்தில் நான் உன்னை பார்க்க வருவேன், அன்னைக்கு நீ கேட்குறத நான் தானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கேன். அவன் ஒரு நாள் இந்த பிள்ளை அங்கே வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு போயிருந்த நேரத்தில் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா கொய்யா மரத்தில் போய் கடையில் போய் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து அதை போய் கட்டிக்கிட்டே இருக்கான். எல்லாரும் பார்க்கறது நிறையா கட்டிகிட்டே இருக்கான். எங்கேயும் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறோம்னா அந்த கொய்யா மரத்தில் போய் ஆப்பிள் பழத்தை கட்டிட்டு எதுக்கு அப்படின்னா எப்படியாவது அந்த பிள்ளை வரும்போது கொய்யா மரத்தில் ஆப்பிள் பழத்தை பார்த்துட்டு எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு ஒரே சந்தோஷம். பையனுக்கு ஒரு பண்ணிட்ட ஒரு புத்தகம் கிடைக்கணுன்றதுக்காக அவன் வந்து இப்படி மார்க்கெட்டில் போய் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து கொய்யா மரத்தில் கட்டுற அளவுக்கு இருக்கான்னு சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஒரு புத்தகம் வாங்கணும், பாவ மன்னிப்பு இருக்கிற புத்தகம் வாங்கணுன்றதுக்காக நம்ம என்ன செய்யணுமோ செய்யவே கிடையாது. இது முதலாவது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்றைக்கு உங்களை கட்டி அணைச்சி கடந்த காலத்துக்கு நீங்கள் செஞ்ச என்ன காரியமாக இருந்தாலும் சரிதான், தப்பு தவறு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், மன்னிச்சுட்டேன், இந்த ரத்தத்தினால கழுவி சுத்தப்படுத்திட்டேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கீங்க, அதனால நான் வந்து உங்களை கட்டி அணைச்சி பாவ மன்னிப்பு என்கிற யுத்தத்தை நான் கொடுக்குறேன். அதோட உடல் இன்னும் வேலைக்காரரை பார்த்து வந்துட்ட குழந்தை பாருங்க, நல்ல குழந்தை வந்திருக்கான், அதுக்கான வஸ்திரத்தை போட்டு வந்திருக்கான். அங்கே வரும்போதே ஒரு மைல் தூரத்துக்கு பேசுது, எல்லாம் மாற்றிக்கணும், சோப்பை போட்டு குளிக்க வச்சு கடப்படன்னு சொல்லி வேலைக்காரங்க மொட்டை மண்ணாந்து வேலை செஞ்சோம். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வந்து நீதியின் வஸ்திரத்தினால் இரண்டாவது நீதியின் வஸ்திரத்தினால் கொடுத்து வரலாம் தான் நல்ல வஸ்திரத்தினால போட்டிருக்கேன். என்ன மாதிரி வசனம் போட்டிருந்தாலும் சரி, இதில் அதுக்கான கந்தைகள் மாதிரி இருக்கு ஆண்டோடைய பார்வையில். அவர் கொடுக்குற அந்த பசுத்தமான நம்பிக்கை பார்த்தீங்கன்னா அது வந்து நம்முடைய வாழ்க்கையின் குணத்தை காட்டுறதுக்கு ஏதோ வந்து அது காட்டுறதுக்கு ஒரு கதை நாங்கள் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சொல்லாமல் ஒரு சபையில் ஒரு அம்மா வந்துருச்சு. அம்மாவுக்கு இந்த சபை ரொம்ப பிடிச்சி போச்சு. பாடுற பாட்டு வந்து அடிக்கிற தாவல் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் நல்லா தாளம் அடிச்சிங்க. சொல்லி பேர் அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்கெல்லாம் 4 நாள் காணாமல் இருந்துச்சு. வெளியே அவங்கெல்லாம் போயிட்டாங்க. வேற யாரும் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன 4 பேர் வந்துருக்கீங்க, விடாமல் பிடிச்சிங்க. நல்ல ஒரு அந்த
காலடிக்கிறதுக்காக இருக்கணும், பாட்டு படிக்கிறதுக்காக இருக்கணும், ஜெபம் பண்ணுறதுக்காக இருக்கணும், எல்லாத்துக்கும் வேணும். ஆமாம், சும்மா இல்லை. அப்படிலாம் சந்தோஷமாக நம்ம எல்லாரும் ஒரு மந்திர பயிருக்கு சரியா அது இருக்கும். அப்போ இவன் வந்து அந்த கோயிலுக்கு அந்த அம்மா வந்துட்டு இருக்கும்போது அவரும் ரொம்ப நல்லவர். எத்தனை நாள் அவர் கூப்பிட்டு பார்க்கறது, ஒரு நாள் வர மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி பார்த்துருக்கு, என்ன மாதிரி தாளம் அடிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவங்க வந்து எங்கேயோ போறேன் வந்து வீட்டில் இருக்கிறேன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்கும்போதுதான் இப்போ வரேன் சொல்லிட்டு இதுதான் கண்ணு காட்சி கொண்டு வந்துட்டு கூட ஒரு 10 ரூபாய் கொடுத்து அவங்க வாய் அடிச்சு வீட்டுக்கு போய் கேட்டுருக்காங்க. அந்த அம்மா உட்காந்து அவங்க என் கூட போயிருந்தா நல்லா இருந்துருக்குங்க அப்படின்ட்டே இருக்கும். ஒரு நாள் எப்படி அர்த்தமாக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஒரு நாளைக்கு வந்தாங்க கொஞ்சம் பேருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே நான் வரேன்ட்டாரு. இந்த அம்மாவுக்குனால சந்தோஷம் போட்டு இல்லை, இன்னைக்கு அந்த வழியே கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே என்ன நல்லா நடக்கணும், மற்றவங்களுக்கு வந்து எதையோ ஒன்று சொல்லிடக்கூடாது, ஒரு மற்ற தொடர்ந்து வர மாதிரி அங்கே எல்லாம் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி வந்தார். அப்புறம் அனுப்பிச்சாங்க பாருங்க, காலு கட்டினாங்க பாருங்க, ரொம்ப நல்லது. அவரு அப்படி பார்த்தாரு, நல்லா தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோம்னா நான் ஒரு மூலை இருக்கவே ஒரு காட்டுட்டேன். நம்ம சொன்னேன் என்ன இன்னைக்கு இதில் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கான்னு அவர் சொன்னார். நான் வந்தேன், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவங்ககிட்டலாம் இருந்ததில் ஒன்று எனக்கு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா. அப்படி என்ன அவங்ககிட்ட இருந்தது உங்ககிட்ட ஒன்று இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாரும் சிறப்பாக ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க. எனக்கு சிறப்பாக சண்டை, ஆனால் வந்து எனக்கு அந்த சந்தோஷம் வரல போல அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த அம்மா சொல்லிட்டு அதே கவர்மெண்ட் நீங்கள் போய் வேலை செஞ்சுப்பாங்க, 2 வாரத்துக்குள்ள நான் ஒரு சட்டையை ரெடி பண்ணி வச்சேன், சோர்ந்து போகாதீங்க உற்சாகப்படுத்திட்டு அந்த அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு சட்டையை ரெடி பண்ணி அவர் போட்டு போய் உட்காந்துங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. கோயிலுக்கு போனாங்க, நான் சொன்னதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவேன். எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த மாதிரி சோகம். என்னங்க சோப்பு சட்டை போட்டு மறுபடியும் சோகமாக இருக்குங்க அப்படின்னா இல்லை அவங்க எல்லாரும் அந்த சட்டையில் எந்த ஒன்று எழுதியிருந்தாங்க. ஏன் சட்டையில் அது எழுதலை, அதனால தான் எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துருக்கு. எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. நம்ம படித்து எழுதி வாசிக்க அதுக்கிறோமா தெரியாது, கொஞ்சம் நேரத்தில் தைக்கிறதுக்கு தெரியும். அது சொல்லிட்டு சரி என்ன செய்யறது தெரியல ஆட்டோவே அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு வாங்க, இந்த வாரம் வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்த வாரத்துக்கு நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கக்கிழமை அந்த சட்டை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசலில் உட்காந்து என்ன செய்யறது என்னத்தை நான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த நம்ம ஒரு கோயில் மாதிரி தான் எதிர்த்தாப்புல ஒரு பெரிய சந்தி, அதில் ஒரு விளம்பர பலகை, அந்த விளம்பர பலகையில் விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து ஒருத்தர் ஏணி நிறுத்தினாரு. ஏணி நிறுத்திட்டு மனமனு ஏறினாரு. கையில் ஒரு வாடகை வச்சுருந்தாரு, ப்ரெஷ் வச்சுருந்தாரு. அதை வச்சு அதை அப்படி மீறி அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு இப்போ ஒரு எழுத போறாரு. என்ன அப்படின்னா அந்த கடை இதுவரைக்கும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தவருக்கு வந்து அதை இன்னொருத்தருக்கு வித்துட்டாரு. அதனால அதை வந்து எல்லாரும் குழம்புப்படுத்தணும், தெரியப்படுத்தணும். அதனால இந்த கடை புதிய முதலாளிக்கு விற்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவன் எழுதுறான். அப்ப எழுத என்னமா ஒரு சட்டையில அதே மாதிரி இந்த கடை புதிய முதலாளிக்கு விற்கப்பட்டிருக்கிறதுன்னு எழுதி
வாரம் கோயில் போகும்போது சட்டை போட்டு கொடுத்து 2 பேரும் சேர்ந்து போனாங்க. அது மாதிரி பாட்டு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவருக்கு இந்த சந்தோஷம்லாம் கொடுக்க முடியாத சந்தோஷம். அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஞானஸ்தானம் இருக்கிறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த கடை இதிலிருந்து புதிய முதலாளிக்கு சாத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தா, உலகம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சு. நாளைக்கு உலகம் இல்ல, சாத்தான் இல்ல, ஆண்டவருக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் நான் செய்வேன், இல்லை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பு தவறுக்கு உடந்தையா இருக்காம நேர்மையான ஒழுங்கான நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் பிடிச்சு இருக பிடிச்சு பொல்லாப்பாய் தோன்று எல்லாவற்றையும் விட்டு விட்டு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க என்று சத்தியவேதனை வாசிக்கிறது மாதிரி இருக பிடித்து நம் வாழ்க்கை வந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தேன்னு அவர் வேலைக்காரர் பார்த்து அவருக்கு புது வஸ்திரம் போடுங்கன்னு கால செருப்பு கட்டு செருப்பு இல்லாம அந்த காலத்தில் ஒருத்தாங்கன்னா அவங்க வந்து வேலைக்காரங்க தான் அர்த்தம். வேலைக்காரங்க தான் செருப்பு இல்லாமல் இருப்பாங்க. வீட்டில் இருக்க முதலாளி பிள்ளைகள்லாம் செருப்பு போட்டுருப்பாங்க. சிறுவடன் ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலியில, அங்க வந்து கொஞ்சம் நல்ல உயர் குலத்தை சேர்ந்தவங்கலாம் செருப்பு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கவங்கலாம் செருப்பு போடக்கூடாது. அந்த இடத்துல அப்படி போகும்போது அந்த செருப்பு கடத்தி ஒரு பின்னால் ஒரு பையில இருக்க வச்சுக்கிட்டு அவங்க வெறுங்கால நடந்து போய் அந்த தெரு முடிஞ்ச பிறகு அங்கே போய் மறுபடியும் போட்டு போனோம் அப்படின்னு வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வேலைக்காரங்க. தாபூர் சொன்னாரு கிடையாது, அவங்க வந்து எங்க மகன் ராஜா பிள்ளை, வேலைக்காரன் கிடையாது, அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி போட்டு பைக்கில் மோதல் போது குறித்த நல்ல விருந்து அதை அமைத்து நல்ல விருந்து விதமாக ஒரு சந்தோஷப்பட ஞானஸ்தானம் வந்து சந்தோஷத்துக்கு ஆரம்பம். இந்த வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா ஆரம்பிக்குது. இந்த சந்தோஷம் அப்படியே இருக்கணும், கூடிக்கிட்டே இருக்கணும். கூடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் கேட்டுக்கோங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க பார்க்குறவங்க, யாராவது பெரியவங்க சொல்லுவாங்க ஞானஸ்தானம் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், நான் எடுக்கணும் போட்டேன் சொன்னாலும் கண்டிப்பாக நான் தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் கேட்பேன், யாராவது தீர்மானம் பண்ணிக்கலான்னு கேட்பேன். அங்கே கொடுக்க போகிறதில்ல, உங்கள் தீர்மானத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு சபையில் சொல்லி பாஸ்கிட்ட சொல்லி இப்படி ரெடி பண்ணி இன்னொரு நாள் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆராதனை நடக்கும்போது 3 பேர் 2 பேர் 5 பேர் 10 பேர் இங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஞாபகம் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வர தெரியுமா பார்த்துருக்கீங்க. இங்கேருந்து இங்கேருந்துதான் வந்து ஞாபகம் பரவாயில்ல. நீங்கள் 3 பேர் ஞாபகம் பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை வரேன். நான் கூட இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. இப்போ போகிற இடத்துல எல்லாம் எனக்கு வேலை வேற ஒன்றும் கிடையாது. ஞானசாமி கொடுக்குறது தான் வேலை. ஞானசாமி கொடுக்குறது வேலை, குழந்தை பேர் வைக்கிறதுக்கு வேலை, வீடு திறக்கிறதுக்கு வேலை, திருமணம் நடத்தி வைக்கிற வேலை, பசங்க மட்டும் இல்லை. ஆமாம், இங்கிருந்து முடிச்சுட்டு காலையில் ஈரோடு போகிறேன். அங்கே ஒரு நிகழ்ச்சி இருக்குது, அதை முடிச்சுட்டு மதுரைக்கு போகிறேன். அங்கே ஒரு கல்யாணம் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு போனேன். பாண்டிச்சேரியில் ஒரு பேரப்பிள்ளை ரெடியாக இருக்கு. ஞானசாமிக்கு போகிறேன். அது கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே தான் வரணும். தாம்பரத்தில் 3 நாள் பிடிச்சி கலந்து போகிறேன். அதனால் ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே இந்த காரியம் தான் நடந்து வரணும். கூட்டு ருசியாக இன்னைக்கு
சாதிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். அது முழுவதும் ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு அவர்கள் நம்முடைய வாக்குறுதியை கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வேறு போய் அந்த ஞாபகத்தான ஆராதனை நடக்கும். கர்த்தருடைய நாமம் எங்கள் எப்போதும் மகிழ்வுவதாக. இந்த 3 பேர் நீங்கள் இந்த தீர்மானம் எடுத்து ஞாபகத்தான எடுக்க ரெடியாக வந்திருக்காங்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம் கைவிட்டு போகணும். அவன் காசு கேட்பாரு, எத்தனை பேர் இந்த ஞாபகத்தான் கொடுத்து நம்ம சபையில் சேர்த்துன்னு சொல்றீங்கன்னு அதுக்கு முன்னாடி நான் கேட்டேன். எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த அறிவு வந்து ஆசிரியர் போகிறாங்க.